முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் உள்ளிட்ட வழிபாட்டுத் தலங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. சென்னை அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு செய்யப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி ஷிர்டி சாய்பாபா திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. மதுரை ஜெயலலிதா பேரவை மற்றும் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி 25,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காப்பு கட்டி கடந்த 3 நாட்களாக விரதம் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சரவண பொய்கையிலிருந்து பால்குடம் எடுத்து கிரிவலப்பாதை வழியாக சென்று கோவிலில் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மதுரை நாடாளுமன்ற தொகுதி கழகம் சார்பில் வடக்கு மாசி வீதி பகுதியில் அமைந்துள்ள நவநீத கிருஷ்ணன் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட மலர்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மதுரை மண்டல போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வெண்ணாற்றங்கரை ஸ்ரீ நீலகண்ட பெருமாள் கோயிலில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றன. முன்னதாக ஸ்ரீ செங்கமல்லி நாயக சமேத நீலகண்ட பெருமாளுக்கு 108 மூலிகைகள், பழங்கள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் திருப்பைஞ்சீலி சிவன் ஆலயத்தில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு மிருத்யுஞ்சய ஆயுட் ஹோமம் நடைபெற்றது. மும்மூர்த்திகள் ஸ்தலமான உத்தமர் ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இளவஞ்சி கிராமத்தில் கதிர் நரசிங்க பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டது. திருச்சி மண்டல அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் பூவரசன்குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் பிரம்மாண்ட யாக குண்டம் அமைக்கப்பட்டு 500 கிலோ பழவகைகள், 108 மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து கழக ஊழியர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் கும்பகோணம் கோட்ட அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தருமபுரி மண்டல போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் அருகே நொச்சிவோடைப்பட்டி முருகன் கோயிலில் மஞ்சள், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட அரசு போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டுமென கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் அஞ்சூரில் கிராம பொதுமக்கள் சார்பாக பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகர மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் போக்குவரத்து ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மூங்கில் மண்டபம் அருகே கருணை விநாயகர் கோயிலில் பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் பெருங்களத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் பள்ளிக்கரணை அருள்மிகு லட்சுமி பாலாஜி திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வேடப்பட்டி காசி விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் புதியம்பத்தூர் குலசேகரவள்ளி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலியில் கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை மண்டல அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனை செய்தனர். வேலூர் கிழக்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் காட்பாடியை அடுத்த கல்புதூர் பகுதி ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வேலூர் மண்டல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சத்துவாச்சாரி அலுவலகத்தில் சர்வமத கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது.
கடலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருப்பாதிரிப்புலியூர் ஸ்ரீ பாடலீஸ்வரர் திருக்கோயிலில் 108 பால்குடம் ஏந்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் 10 மணி நேரத்திற்கும் மேல் 40 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக நடந்து சென்று ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். கடலூர் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனை செய்தனர்.